இலங்கையின் அரசியல் மற்றும் சட்ட வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படும் எயாபஸ் ஒப்பந்த ஊழல் விசாரணை இன்று மீண்டும் மக்கள் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த வழக்கில் வெளிவரும் தகவல்கள் சட்டத்தின் ஆட்சி மீதான மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புகின்றன. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான என்பிபி அரசாங்கம் கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களும் சுயாதீனத்தன்மையும் இந்த விசாரணையில் பிரதிபலிக்கின்றன. முதலில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நீதிமன்றத்தில் முன்வைத்த தகவல்களை பார்க்கலாம். எயாபஸ் ஒப்பந்தத்துடன் தொடர்புடையதாக ரூபா 60 மில்லியன் தொகை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தொகை 3 தவணைகளாக வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 20 மில்லியன் தொகை மற்றொரு அரசியல் நபருக்கு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுக்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த அதிகார துஷ்பிரயோகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகளுக்கான முக்கிய ஆதாரமாக கருதப்படும் கபில சந்திரசேன அவர்களின் வாக்குமூலம் தற்போது சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது. அவரின் பாதுகாப்பு தரப்பு சமர்ப்பித்துள்ள சத்திய பிரமாண பத்திரத்தில் அவர் வழங்கிய வாக்குமூலம் தன்னிச்சையானதல்ல, மிரட்டல் மற்றும் அழுத்தத்தின் கீழ் பெறப்பட்டது என்று கூறப்படுகிறது. விசாரணை அதிகாரிகள் அவரை பலமுறை விசாரணை அறையிலிருந்து வெளியே அழைத்து சென்று குறிப்பிட்ட நபர்களின் பெயர்களை சேர்க்க வற்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கின் அரசியல் பரிமாணமும் மிக முக்கியமானதாகும். குறிப்பாக கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் இந்த குற்றச்சாட்டு மஹிந்த ராஜபக்ஷ போன்ற முக்கியமான அரசியல் நபரை நேரடியாக பாதிக்கும் வகையில் உள்ளது. இதனால் இந்த குற்றச்சாட்டு உண்மையாக நிரூபிக்கப்பட்டாலோ அல்லது அரசியல் ரீதியாக வலுப்பெற்றாலோ அது ராஜபக்ஷ அரசியல் பிராண்டிற்கு மிக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே அந்த அரசியல் அணியில் உள்ளவர்கள் தங்களின் அரசியல் மரியாதையையும் ஆதரவு அடித்தளத்தையும் காப்பாற்றுவதற்காக இந்த குற்றச்சாட்டுக்களை பல்வேறு வழிகளில் எதிர்த்து தடுக்க முயற்சிப்பது இயல்பானதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு முரண்பட்ட நிலைப்பாடுகள் வழக்கின் மையமாக மாறியுள்ளன. ஒருபுறம் லஞ்சம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு, மறுபுறம் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையான வாக்குமூலமே நம்பகமற்றது எனும் நிலவின் சட்டத்தரணிகளின் வாதம். இதனால் உண்மை எது என்பதை நிரூபிப்பது நீதித்துறையின் பொறுப்பாகிறது. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் அணுகுமுறை முக்கியத்துவம் பெறுகிறது. கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கு காரணமாக மந்தமாக விசாரணைகள் நடைபெற்றதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். ஆனால் இன்று எந்த நிலையிலும் சட்டம் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் முன்னேறுவது போல தோன்றுகிறது. இது மக்களிடையே ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. இவ்வாறு எயாபஸ் ஊழல் விசாரணை ஒரு தனிப்பட்ட வழக்காக மட்டுமில்லாமல் இலங்கையின் சட்ட ஆட்சியின் வலிமையை சோதிக்கும் ஒரு முக்கிய தருணமாக மாறியுள்ளது. உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிவது மட்டுமல்ல, நீதியின் மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டுவதும் அவசியமாகிறது. இறுதியாக நாம் அனைவரும் ஒரு முற்போக்கான ஒரு இலங்கை குடிமக்களாக இந்த சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டும் முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும். உண்மை வெளிச்சத்துக்கு வரும் என்ற நம்பிக்கையுடன் நல்லதையே எதிர்பார்ப்போம். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எதையும் ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலைமையுடன் தகுந்த நீதி வழங்குவதே அரசாட்சியின் முறை.